ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பாட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ஷோல்ட்ரு இறங்கிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அது எந்தெந்த ப்ராப்ளத்துக்கோசம் இறங்குது, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு 40 இன்ச்சு அளவு ப்ளவுஸ் உள்ள ப்ளவுஸு அவங்க ஏற்கனவே எங்கேயோ கொடுத்து தச்சுருக்காங்க. இதில் வந்து என்கிட்ட எந்த ஒரு மிஸ்டேக்குமே சொல்லாமல் மொத்தம் 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க தைக்கிறதுக்கு. அதில் வந்து 3 ப்ளவுஸ் தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஜாக்கெட்டே வந்து ஷோல்ட்ரு இறங்கி போகுது, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் அப்படின்னாங்க. சரி, இன்னும் ஒன்று தான் என்கிட்ட தைக்காமல் இருந்துச்சு. சரி, அதை நம்ம ப்ராப்பராக அளவு எடுத்து நம்ம அந்த ஷோல்டரை வந்து இவங்களுக்கு சரி வர மாதிரி தைச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் இதை அளவு எடுக்கும்போது யோசித்தேன். சரி, நிறைய பேருக்கு வந்து அந்த ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்கார மாட்டுது இல்லையா, அதுக்குமே நம்ம வந்து உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இது வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த ஷோல்ட்ரு வந்து யாருக்கெல்லாம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது இருக்குது இல்லையா. இவங்களுக்கு வந்து ஒரு 40 இன்ச்சு, இவங்களுக்கு வந்து ஒரு வெட்டு பாகம் எவ்வளோ வைக்கணும், நமக்கு ரெடி அளவு எவ்வளோ வைக்கணும், இவங்களுக்கு மொத்தமே வந்து ஷோல்ட்ருடைய மொத்த அளவு வந்து 17.5 வந்துச்சு. நீட்டுக்குமே அதை வந்து நான் அளவு எடுத்துக்கிட்டேன். 17.5 வந்தது. ப்ளஸ் வந்து இன்னொன்றும் இருந்துச்சு இதில். இது நம்ம ஷோல்ட்ரு அகலத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டால் மட்டும் போதாது. ப்ளஸ் வந்து நமக்கு அந்த ஆம்கோல் இறக்க கீழே இருக்குல்ல, அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மேலே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க உடம்புல நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 6.25 இன்ச்சு அளவுக்கு இருந்துச்சு. அந்த அவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நல்லா சதையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து 6.25 வந்துச்சு கீழே இறக்கும். அதனால் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே அளவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போது வந்து வெட்டி எடுத்து இந்த ப்ளவுஸை தைச்சி கொடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இதில் பண்ணியிருந்தேன். நமக்கு அந்த வெட்டு பாகம் இருக்குல்ல, ஷோல்டரோடைய வெட்டு பாகத்தை வந்து 2 இன்ச்சு வச்சுருந்தேன், ஷோல்டருடைய வெட்டு பாகம். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டருக்கு வந்து நம்ம அதை கணக்கு பண்ணி எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த அளவை நான் அப்படியே கரெக்டாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே வந்து நமக்கு வந்து இவங்களுக்கு நம்ம எக்ஸஸாக என்ன அளவு எடுத்தோமோ அந்த அளவு வச்சு நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவு ப்ளவுஸில் இருந்ததை ரெடி அளவை அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கிட்டு தான் வந்து நான் இதை வந்து இப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நான் அப்படியே தள்ளி வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது இல்லையா. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அந்த அளவு ப்ளவுஸில் வந்து இருந்து நீங்கள் அந்த அளவு எடுத்ததை வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லையா, இது மாதிரி அளவு எடுத்து தைக்கிறதுக்கு. அதனால் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸஸாக வச்சுக்கிட்டேன். 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுட்டு இப்போ வந்து அதை நான் அப்படியே ஸ்லாண்டிங்காக அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். ஒரு நீட்டாக ஒரு கோடு கிழிச்சிட்டு இப்போ வந்து 1.25 இன்ச்சு அளவுள்ள ஒரு புள்ளி வச்சு அதில் வந்து நம்ம அந்த பெண்டாக வளைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு உள்ளேயுமே வந்து உங்களுக்கு நல்ல தாராளமாக துணி கிடைக்கும். மொத்தமே வந்து எனக்கு ஷோல்டருடைய மொத்த அளவு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்ப்போனாக்கா 3.25 இன்ச்சு இருந்துச்சு. நமக்கு வந்து ரெடி அளவு வந்து 3 இன்ச்சு வரும். அதனால் வந்து நம்ம 3.25 இன்ச்சாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம். ரெடி அளவு 3 இன்ச்சு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டு ஃப்ரண்ட்லேயுமே வந்து ரவுண்டு கொடுத்து எடுத்துகிட்டு செஸ்ட் ஆண்டியுமே வந்து நம்ம அதுக்கு வந்து அவங்க சரியாக இருந்தது. நாங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே கிடையாது, சேம் அளவு தான். அதனால் வந்து அதே அளவே நீங்கள் செஸ்ட் அளவு வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதனால் செஸ்ட் அளவு அதில் என்ன அளவு இருந்துச்சோ அதேமாரியே பண்ணிக்கிட்டேன். ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வந்து நான் வந்து சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வச்சு நம்ம அந்த உயரத்தை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து ஒரு அளவு வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்கேலால் அதை ஷேப் காட்டிட்டோம் அப்படின்னாக்கா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுபோல் ஒரு சின்ன கரெக்ஷனாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்து புரிஞ்சிக்கணும். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போட்டு விட்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து அதிகமாக வந்து சொல்கிறது வந்து பார்க்க போனால் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்து எனக்கு வந்து ஷோல்ட்ரு மட்டும் ஏன தெரியல, நிற்க மாட்டுது, எனக்கு அப்படியே கீழே வழிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோல் இருக்கிறதுனாலே நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னாக்கா, என்னுடைய கட்டிங்கில் வந்து நான் வந்து அந்த ஷோல்டருடைய வெட்டு பாகம் வந்து நான் அதை கரெக்டாக வந்து வச்சுடுவேன். ரொம்பலாம் அதிகமாக வைக்க மாட்டேன். ரொம்ப அதிகமாக வச்சா தான் அது வந்து ஷோல்ட்ரு வழியும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது.
ஏன் ஷோல்ட்ரு வழியுதுன்றாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. நமக்கு வந்து அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் இழுத்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இழுத்த மாதிரி வச்சுட்டு ரெடி அளவு வந்து 30லேருந்து 34 வரைக்கும் கூட நீங்கள் வந்து 2 இன்ச்சு வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கு ஏன்னா நம்ம அதை தைச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2.25 இன்ச்சில் வந்து நமக்கு ரெடியாக கிடைக்கும். 2 இன்ச்சு வெட்டுப்பாக்கம் வச்சா மட்டும்தான் நமக்கு முடிச்சதுக்கப்புறம் 2.25 வரும் ஷோல்டருடைய வெட்டுப்பாக்கம். அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த ஷோல்ட்ரு வந்து இறங்கவே செய்யாது, கீழவும் வந்து வழிஞ்சு வராது. அதனால் வந்து இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஈஸியாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து இது ரெடிமேட் ப்ளவுஸ் தான் இது. அந்த கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரெடிமேட் ப்ளவுஸில் கழுத்து ரொம்ப லோவாக இருக்குது, அப்போ நீங்கள் அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தாங்க. அதுபோல் எதுவும் வரல சிஸ்டர், வந்துன்னா கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து அவங்க கஸ்டமர் வந்து கேட்டிருந்தா நெக் பேட்டர்ன் அளவுக்கு தான் வந்து நெக்கு இருந்துச்சு. அதனால் வந்து நான் இதில் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, அப்படியே நான் வந்து தைச்சி கொடுத்துட்டேன். நேத்திக்கு வந்து ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ரெடிமேட் ப்ளவுஸ் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. 2000 வந்து அந்த ரெடிமேடு ஆரி ஒர்க் ப்ளவுஸு நல்லா தான் இருந்துச்சு. அதில் பார்த்தோன்னா சின்ன பொண்ணு 12 வயசு பொண்ணு தானே, 12 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு 40 இன்ச்சு அளவு ப்ளவுஸ் உள்ள ஆரி ஒர்க் ப்ளவுஸு. அப்போது அதில் வந்து நெக்கு ரொம்ப ப்ராடாக இருந்துச்சு, இறக்கமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து, அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ஆரி ஒர்க்லாம் எதுவுமே வந்து கரெக்ஷன் பண்ண தேவையில்ல, இறக்கத்தெல்லாம் எதுவும் ஏற்ற தேவையில்ல, நெட் கிளாத் வச்சு எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க. நெக்கு மட்டும் நெக்கு இருக்கட்டும், மேலே வந்து எனக்கு போட் நெக் மாடலில் நெட்டு வச்சு அப்படியே வந்து இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், பரவாயில்ல சூப்பராக, அது ஒரு ஐடியா, நல்ல ஐடியா தான். ஏன்னா நெக்குக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அழகாக கீழே இறக்கமாக இருக்கும், மேலே வந்து நம்ம நெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் தான் வச்சு அவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். சூப்பராக இருந்த சிஸ்டர். எனக்கு டிசைன் எதுவுமே, அதாவது நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னாலுமே வந்து அந்த பீடு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்குமே இல்லை, அழகாக வந்து அவங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவுட்ஃபுட் வந்திருந்தது. நல்லா இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது போலையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, அந்த ஷோல்டரோடையே நமக்கு ரெடி அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நான் நம்ம முன் பீஸை தைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையுமே அங்கே வச்சுட்டு கையாலே தைப்பேன் சிஸ்டர். நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா கையாலே தைச்சிட்டு நல்லா கெட்டி தையல் மாதிரி போட்டு கையாலே தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளே, அதாவது நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கையால் பிரித்து விட்டுட்டு அந்த நூலை வந்து உள்பக்கமாக வச்சுருப்பேன். நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைச்சோம் இல்லையா, அந்த இடத்துல உள்பக்கத்தில் அந்த நூலை வச்சுருக்கும்போது நான் வந்து அதில் நல்லா ரஃப் அடித்து விட்டுட்டேனாக்கா அந்த நூல் வந்து அந்தாண்ட பக்கம் போகாது, நமக்கு பிரிஞ்சு வராது. அதனால் வந்து நான் இது போல் தான் வந்து நான் இது வரைக்கும் தைச்சிருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே யாரும் எடுத்துன்னு வந்து கொடுத்தது கிடையாது. பீடு கொட்டிக்கிட்டே வருது இந்த மாதிரி இருக்குதுன்னு யாரும் சொன்னது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் தான் வந்து பிரச்சனை. அதில் இருக்கிற மாதிரியே வச்சுட்டு நான் வந்து நமக்கு ரெடி அளவு நெக் பேட்டர்ன் எங்கே வருதோ அங்கே வச்சு நான் கையால் கெட்டி தையல் தைச்சிட்டதுக்கப்புறம் தான் அதை கையால் பிரிக்கும்போது அந்த நூலை வந்து கட்டாகாமல் பிரிப்பேன். ஏன்னா கட்டாயிடுச்சு அப்படின்னாக்கா அது வழியாக தான் அது லூஸ் வந்து அந்த மணி வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ரெடிமேட் ப்ளவுஸில் இந்த மெத்தடில் தான் நான் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.